ஸோ ஃபிராரி 499B புதுசாக கொடுத்துருக்க வந்து ஈவெண்ட்டு. ஸோ டேரெக்டாக இது உள்ள என்ன ரிவார்டு என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். 16 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காரு பி லெவலு, அப்புறம் சி லெவலு. ஸோ நிறைய கார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அன்லாக் பண்ண சில காருங்க வச்சு விளாட முடியுமா? 144 கிரெடிட். ஸோ ஃபஸ்ட்டு இது காரை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் காரு நல்லா இருக்கு. அப்டேட் அப்புறமா பண்ணி வந்துட்டாங்க. அப்டேட் பண்ணால் அது ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து ஃபினிஷ் த ரேஸு, பர்ஃபெக்ட் நியூட்ரோ, ஸ்டண்ட் நியூட்ரோ. ஒரு 2 ஸ்டார் இருந்தால் தான் வாங்க முடியுமா? இது ஏ லெவல் காரு. ஸோ அதனால் அன்லாக் பண்ண முடியுமா? கீ 70 ப்ளூ பிரிண்ட் இருந்தாலே போதும், அன்லாக் பண்ணிக்கலாம் போல. எந்த ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் ஃப்ரீ ட்ரை கொடுக்கல. ஃபிராரி 4 ஸ்டார் இருந்தால் தான் இதை ஸ்டார்டிங் டே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? டோக்கனு, காயினு. பர்ஃபெக்ட். இந்த கார்டு மாஸ்டர் கார்டு ஒன்று, அப்புறம் வந்து நார்மலாக டோக்கனு, அப்புறம் காரு. இந்த கார்லாம் வாங்கினா மட்டும்தான் விளாட முடியும். ஏ லெவல் காராக 70 ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் வாங்க முடியும். எதுவும் 4 ஸ்டார். பாதி ஈவெண்ட்டை விளாட முடியுமான்னு கூட தெரில எனக்கு. இந்த காரையும் வாங்கிட்டான் ஆக வேண்டும். வாங்கினா மட்டும்தான் இதை விளாட முடியும். இதில் எதுவுமே ஃப்ரீ ட்ரை கொடுக்கல. ஃபினிஷ் த ரேஸு, ஜம்ப்பு, ஷாக் ரேஸு, நியூட்ரோ, 360 இது ஃப்ரீ ட்ரை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். யூஸ் டு 2 ஸ்டார் காரு. இதோட மாஸ்டர் கார்டு ஒன்று, அப்புறம் நார்மலாக வருது. இந்த கார் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம விளையாடிடலாம். கார் இல்லாமல் தான் பிரச்சனை. ஸோ ஸ்டேஜ் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் த காரு. கீயா சி லெவலோட கை. ஸோ இந்த பென்ஸோட கார் கீயா ஃப்ரீ ட்ரை தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டார் இருக்குது? சிங்கிள் ஸ்டார் கூட நான் இன்னும் அன்லாக்கே பண்ணல இந்த காரை. நான் அப்புறம் எப்படி இந்த கீ எடுக்கிறது? இப்போ 4 ஸ்டாரா? யூஸு, ஸ்டண்ட்டு, ஷாக் வேஸு, யூஸ் டு 2 ஸ்டாரு. இந்த காரை முதல்ல அன்லாக் பண்ணுமா? இந்த கார் நம்மக்கிட்ட கிடையாது. ஸ்டேஜ் 8 பார்க்கலாம். ஃபினிஷ் த ரேஸு, பர்ஃபெக்ட் ஸ்டண்ட்டு, ஜம்ப்பு, நியூட்ரோ, டைவிங்கு, ஷாக் வேஸு, 360. இப்போ உள்ள இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா ஃபிராரி நியூ கார் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 7 360 நோவிக்கு, நியூட்ரோ டைமிங்கு, ஷாக் வேஸு, 360 ஃப்ரீ ட்ரை இந்த காரு. ஸ்டேஜ் 6 ஃபினிஷ், ஜம்ப்பு, பர்ஃபெக்ட் நியூட்ரோ, டாட்ல டைமிங்கு. நியூ கார் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டேஜ் 5 காரை வச்சு விளாண்டா ஒரு சில ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். அது உறுதி. ஸ்டேஜ் அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். ஃபினிஷ் ரேஸு, ட்ரிஃப்ட் மீட்டர், நியூட்ரோ டைமிங்கு. இந்த கார் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அழகாக விளையாடி இது பண்ணிடலாம். ஃபினிஷ் ரேஸு, நோ வீக்கரு, ஸ்டண்ட்டு, ஃபஸ்ட்டு 3 காரை வாங்கணும், வாங்கிட்டு தான் விளாடணும். ஃபஸ்ட்டு இந்த காரே நம்ம கிட்ட இல்லை. இந்த காரை வாங்கினா மட்டும் தான் எல்லாத்தையும் விளாட முடியும். நாக் டவுனு, ஸ்டண்ட்டு, இது ஃப்ரீ ட்ரை கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு படிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ இந்த வந்து ஃபஸ்ட்டு கேம் ஸ்டேஜ் 1 வந்து விளாட்லாம். ஃபினிஷ் த ரேஸு, நியூட்ரோ, பர்ஃபெக்ட் டைமிங், ஸ்டண்ட்டு, பர்ஃபெக்ட் நியூட்ரோ, ஜம்ப்பு, ட்ரிஃப்ட் மீட்ரு, அப்புறம் பெஸ்ட்டு பார்ப்போம். மேக்ஸ் ப்ரோ தான் கொடுத்துருக்காங்க.
செகண்ட் மட்டும் தானா ஸ்டண்ட்டு பர்ஃபெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்றா விளாட வேண்டியதான். இப்போ இது வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்போ ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நான் விளாடி அதை அப்லோட் பண்ணலாம். அப்போ பாருங்கள் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலாம்.